கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து நம் தேவைகளை சந்தித்து விதமாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விஷயம் நம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளை காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து இதுவரைக்கும் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த காலவெளியில எங்களோட கர்த்தர் பேசுவீராக. நம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்க, கீழ்ப்படிய, அர்ப்பணிக்க, நிறைவேற்ற ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்வீராக. அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவித்து உமக்கு சாட்சியா இருக்க சாட்சி சொல்ல தேவன் கிருபை செய்வீராக. தடைகளை நீக்கும், இருதயங்களை சிந்தனைகளை கர்த்தர் ஆட்கொள்வீராக. உம்முடைய நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 14 verse 7. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவ பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு பரலோகத்திலிருந்து தான் உண்டாகிறது. உலக மார்க்கத்தார் அப்படி அல்ல. உலகத்தில் இருக்கிறார்கள், செழித்திருக்கிறார்கள், இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். ஆனால் இஸ்ரவேலுக்கு எங்கிருந்து ரட்சிப்பு வருகிறது? சீயோனிலிருந்து வருகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லிட்டு பின்னாடி இஸ்ரவேலுக்கு எப்படி அந்த ரட்சிப்பு வருகிறது என்றால், கர்த்தர் தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை மாற்றும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சிறையிருப்பு மாறும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வ பிள்ளைகளா இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, தெய்வ பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சிறையிருப்புகள் காணப்படுகிறது. அநேக அடிமைத்தனங்கள், ஜெயிக்க முடியாத காரியங்கள், எதிர்பார்த்து நிறைவேறாத அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை ஆண்டவர் மாற்றுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் நிச்சயமா நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். உலகத்துல பொதுவாக சொல்லுவாங்க, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாள்ல மாறிடுங்க அப்படின்னு. அது தானாலாம் மாறாது. அது கர்த்தர் தான் திருப்பணும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர் ஆண்டவர். ஏதோ காலம் கடந்து போச்சு, ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, வியாதியில இருக்காங்க, வருத்தத்துல இருக்காங்க, கடன் பிரச்சனை இருக்கிறாங்க, சாபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மனமிறங்கி அவர் மாற்றுகிறவர் அல்ல. அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். எப்பொழுது மாற்றுவார் என்று சொல்லும்போது அதற்கு சில காரியங்களை நாம் ஆராய்ந்து அந்த காரியங்களை நாம் சரியாய் காணப்படும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும் போது ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாராம்? மோசையை அனுப்பி அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்க்கும்போது அநேக தடவை அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாய் சிக்கி கொண்டார்கள். தங்களுடைய பாவத்தினாலே, தங்களுடைய சொந்த வழிகளில் நடந்து ஆண்டவரை விட்டுவிட்டதுனால சிறையாக்கப்பட்டார்கள். அடிமைகளுக்கு, அதாவது எதிரிகளுக்கு விற்கப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை மாற்றினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, அப்ப எப்ப நம்ம நாட்கள்ல நன்மை நடக்கும், எவ்வளவு காலம் ஆகும் என்று சொல்லி நாம் அப்படி காத்திருக்கிறதை விட நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த காரியங்களை ஆராய்ந்து அறியும் போது ஒரு 7 வகையான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து அறியும் போது, என்னுடைய சிறையிருப்புக்கு இது காரணமா இருக்குமோ, என்னுடைய வாழ்க்கையினுடைய விடுதலைக்கு இந்த காரியங்கள் தடையா இருக்கிறதா, அல்ல இப்படி நான் செய்யும் போது என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் வருகிறதா என்று சொல்லி
ஒவ்வொரு காரியங்களாய் நாம் நிதானித்து அறிந்து இந்த காரியங்களை நாம் சரியா இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றுவார். இந்த காரியம் முடியாது, இது எவ்வளவுதான், இதுலதான் நம்ம வாழ்நாள் முழுதும் கழிக்கணும், என்ன பண்றது, இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளதான் நம்ம இருக்கணும் அப்படின்ற நிலைமையெல்லாம் ஆண்டவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அவங்க கனவுல கூட நினைக்கல நம்ம விடுதலையாகி ஒரு சுதந்திரமான இடத்துக்கு போவோம்னு சொல்லி. ஆனா காலம் நிறைவேறின போது ஆண்டவர் மோசேயை ரட்சகனாய் அனுப்பி அந்த குறிப்பிட்ட காலத்திலே அவர்களை விடுதலையாக்கினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலேயும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பியிருக்கிறார் விடுதலையாக்கும்படியாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகும் ஏன் நாம் விடுதலையாக்கப்படவில்லை என்றால், நம்முடைய பகுதியில சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்குது. நம்ம ரோலை கரெக்டா நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கு இணையான ஒரு வசனம் சங்கீதம் 53:6 Psalms 53:6. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அந்த சங்கீதத்தையும் தாவீது என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதத்திலும் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 53:6 சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை 2 தடவை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த காரியங்களை நம்ம பயந்து இருக்கிறோமோ, இது நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகாது, இதோடு ஒத்துப்போக தான் வேண்டும் என்று சொல்லி நம்ம இருக்கிறோமோ, அந்த காரியத்தை மாற்ற ஆண்டவருக்கு லேசான காரியம் என்பதை அறிந்து கொள்வோமாக. சரி, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தியானிக்க நம்ம ஒப்பு கொடுப்போமாக. முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 85:1 3 வசனத்தை வாசிக்கும் போது Psalms 85:1-3. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 85 சங்கீதத்துல கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வசனத்துல சொல்லுகிறது, உமது ஜனத்தின் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதிருக்கும் போது, அவனுடைய அக்கிரமங்கள் தொடர்ந்து அவனுக்குள்ள கூடிக்கொண்டிருக்கும் போது, கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஊழியக்காரங்களா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், ஆண்டவருக்கு நிறைய கொடுக்கிறவங்களா இருக்கலாம், எப்படிப்பட்டவங்களா இருக்கலாம், அவர்கள் செய்த தவறுகளை அவர்கள் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யும் போது அந்த வசனம் சொல்லுது, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து. தேசம் என்பது இஸ்ரவேலை குறிக்கிறது. ஆவிக்குரிய அர்த்தத்துல தேசம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை குறிக்கிறது. 2வது வசனத்தில் சொல்லுது, உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் என்ன பண்ணினீர், மூடினீர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அவங்க செய்த காரியங்களை அவர்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அமைதலா இருக்கிறார். அதை அவர்கள் மனதார ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து ஆண்டவரிடத்துல கெஞ்சும் போது ஆண்டவர் வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுடுகிறவன் இரக்கம் பெறுவான் சொல்கிறபடி ஆண்டவர் அவர்கள் அந்த காரியங்களை உணர்ந்து ஒப்பு கொடுத்து அந்த காரியங்களுக்கு தன்னை திரும்ப செய்யாதபடி காத்து கொள்ளும் போது ஆண்டவருடைய கோபம் அல்லது அவர்கள் எந்த காரியத்தில் அடிமைத்தனமா இருக்கிறார்களோ அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விலக்கி அவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக் கொடுக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடைபெற மாட்டேங்குது, நன்மைகள் நடைபெற மாட்டேங்குது, சில காரியங்கள் எதிர்பார்க்கிறோம், அற்புதங்கள், சுகங்கள், பலவிதமான காரியம் வர வேண்டிய பணங்கள், பலவிதமான தடைகள் மாற வேண்டும் என்றால் முதலாவது நம்ம ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து அதுக்கு என்ன காரியங்கள் சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அதை நினைவிலே கொண்டு வருகிறார். அதை நம்ம அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் மனதார மன்னித்து நம்மை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 42 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார்.
யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கவனிங்க, இந்த இடத்துல யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை தூஷிக்கும் இல்லை என்று சொல்லி யோபுடைய முதல் அதிகாரத்துல பாக்குறோம். ஆனா யோபு கிட்ட இருந்த ஒரு குறை என்னவென்றால், அல்லது ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய சிநேகிதெல்லாம் அவனுக்கு விரோதமா பேசுறாங்க. அதனால ஒருவேளை அவன் மனத்தாங்கல் அடைந்திருக்கலாம். அதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, யோபை பார்த்து உன் சிநேகிதருக்காக நீ என்ன பண்ணு, வேண்டுதல் பண்ணு. இவனே கஷ்டத்தில் இருக்கிறான், பிரச்சனையில் இருக்கிறான், போராட்டத்தில் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இந்த நேரங்களில் நீ மற்றவங்களுக்காய் பரிந்து பேச வேண்டும், நீ மற்றவங்களுக்காய் மன்றாட வேண்டும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க பாவம் இல்லாதவங்களா இருப்பாங்க, தேவனுக்கு பயந்து இருப்பாங்க. ஆனா மற்றவருடைய காரியங்களை குறித்த ஒரு அக்கறையோ கரிசனையோ தாகமோ, ஆத்மாக்கள் அழிஞ்சு போறாங்க, பல விதமான யுத்தங்கள்ல பல விதமான காரியங்களை ஜனங்க கொள்ளை கொள்ளையாய் சாகிறார்களே என்று சொல்லி அதை குறித்த ஒரு வருத்தம் இல்லாதபடி, என்ன காப்பாத்தினாரு, ஏன்னா நான் கரெக்டா இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு முன்னாடி நீதிமானா இருக்கிறேன், பாவிகள் பாவம் செஞ்சு அழிஞ்சு போறாங்க, அந்த மாதிரி மனநிலைமையில உள்ளவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய காரிய அற்புத கரம் நீட்டப்படாமல் போகிறது. நம்ம தேவனுக்கு பயந்த பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா எத்தனையோ பாவிகள் சங்காரமாக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் யோபுட்ட சொல்றாரு, உன் சிநேகிதருக்காக நீ என்ன பண்ணு, வேண்டுதல் பண்ணு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை என்ன பண்ணாராம், மாற்றினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம பரிசுத்தவான்களா இருந்தோம், மற்றவர்களை பற்றிய அக்கறையோ கரிசனையோ பரிதாபமோ இரக்கமோ மற்றவருடைய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போம்னா, அவங்க ரட்சிப்பை பத்தி நம்ம கவலையா இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றவருடைய ரட்சிப்பை பத்தி நம்ம அலட்சியமாய் பாவத்துல மறிக்கிறான், அவன் செஞ்ச பாவம் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இல்லாதபடி, அவர்களுக்காய் நம்ம ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்தோம், நம்முடைய கர்த்தர் கிருபையா நம்மளை ஏற்று மன்னித்தாரே என்று சொல்லி மற்றவர்களுக்காய் நம்ம பரிந்து பேசி மன்றாடும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற நன்மையை கட்டிடுகிறார். அல்லது நம்ம எந்த காரியங்களை சிறையா இருக்கிறோமோ அந்த காரியங்களை நம்ம விட்டு அவர் அகற்றுகிறார் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. நம்ம தியானிக்க போற அந்த 7 காரியங்களையும் நம்மளே ஒன்னொன்னா வச்சு பார்ப்போம். என் வாழ்க்கையில ஜெபித்து இன்னும் பதில் கிடைக்காம நிறைய காரியங்கள் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அப்ப இந்த காரியங்கள் நம்ம செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில இருளை வெளிச்சமாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. 3வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எரேமியா 30:3 ஜெரமியா chapter 30 verse 3. எரேமியா 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எரேமியா புஸ்தகத்துல, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய ஆளுகைக்கு நாம் நம்மை விட்டுக் கொடுக்கும் போது, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒரு நாட்கள் வரும், அப்பொழுது நம்முடைய எல்லா சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களா இருப்பாங்க, ஆனா தன்னுடைய சுய சித்தத்தின்படி தன்னுடைய விருப்பத்தின்படி எதிலையா போய் மாட்டிக்குவாங்க. ஏதாவது ஒரு காரியத்துல போய் அவங்க கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை செய்து காலம் வரைக்கும் அவங்க அடிமைகளாய் காணப்படுவார்கள். அப்போ மீண்டும் ஆண்டவருடைய சுய சித்தத்துக்கு பரிபூர்ண சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அதை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு நல்லா தெரியும் யோனாவை பற்றி. யோனாவை ஆண்டவர் எங்க போக சொன்னார்னா நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னார். அவன் தன்னுடைய மன விருப்பத்தின்படி எங்க போனான்னா தர்ஷீஷுக்கு போனான். அப்படி தர்ஷீஷுக்கு போகும்போது என்ன ஆயிற்று அது நமக்கு தெரியும். அவன் படகுல பிரயாணப்படும் போது ஒரு பெரிய கடல் கொந்தளிப்பு உண்டாயிற்று. அவனை தூக்கி கடல்ல போட்டார்கள். அவன் மீனுடைய வயிற்றுல என்ன பண்ணான், ஒரு 3 நாள் இருந்தான். இது ஒரு பெரிய சிறை இருப்பு. ஏன்னா அதுல இருந்து யாரும் அவனை மீட்க முடியாது.
அந்த சிறையிருப்பிலிருந்து அவன் நினைச்சாலும் வர முடியாது. அவன் அந்த சிறையிருப்புக்குள்ள இருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. அவன் மனம் திரும்பி கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய சிறையிருப்பை என்ன பண்ணாரு? மாற்றினார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க கூட சரி, அபிஷேகம் இருக்குது, தேவ கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சித்தத்துக்கு ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது விஷயத்துல மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கிட்டு ஒரு கடன் பிரச்சனையா இருக்கட்டும், லோன் காரியம் இருக்கட்டும், ஏதாவது ஒரு காரியங்களா இருக்கட்டும், விசுவாசிகளும் அப்படிதான். ஆனா அந்த நேரத்துல நம்ம ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம் இனி வாழ்நாள் ஃபுல்லா செய்வன் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அவருடைய வல்லமை அனுப்பி அவர்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்குகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய மதியினத்தினால செய்த சில காரியங்களை மாட்டிக்கொள்ளும் போது கொஞ்ச நாள் அவஸ்தைக்குள்ளா ஆண்டவர் என்ன பண்றாரு? விட்டு விடுவார். நம்ம சரியான தீர்மானம் எடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருப்பார். இனி மரண பரியந்தம் உமக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 4வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 1 சாமுவேல் chapter 6 verse 4, 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 4வது காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்யும் போது கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதையுண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் லக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடினால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் லக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலான செய்த 5 பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அங்க ஒரு பயங்கரமான வாதை வருகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த வாதையிலிருந்து அவர்கள் வெளியில வரும்படியாய் அவர்கள் கேட்கிற வேளையில அங்க சொல்லப்படுகிற ஒரு காரியம், நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக என்ன பண்ணணும்? சில காரியங்களை ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? செலுத்த வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாத காரியங்கள் வந்துகிட்டே இருக்கும். பண விஷயத்துல ஆண்டவருக்கு அவங்க நேரத்தை கொடுப்பாங்க, தங்களுடைய இருதயத்தை கொடுப்பாங்க, ஆண்டவரை நல்லா துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க. ஆனா கொடுக்க வேண்டிய சில காரியங்கள், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள்ல குறைபட்டிருந்தாலும் நம்ம வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகள் தடைபடும். மற்ற ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை நாம் கொடாமல் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகளை தடை செய்து வைப்பார். கூலிக்காரனுடைய கூலியை என்ன பண்ணணுமா? பொழுது அடையிறதுக்குள்ள என்ன பண்ணிடணுமா? கொடுத்தர வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. குற்ற நிவாரணம், நம்ம குற்றம் நிவாரணம் பண்ண முடியாத ஆண்டவர் நமக்கு பலியானார், அவருடைய ரத்தத்தை சிந்தினார். ஆனா அதே நேரத்துல நம்ம பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து விட்டு விடுகிறது மாத்திரமல்லாமல் அதுக்குரிய காரியங்கள், ஆண்டவர் செய்ய சொல்லுகிற காரியங்களை நாம் அதை சரியாய் செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உள்ள சிறையிருப்பை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். யாரையாவது ஏமாத்தி இருப்போம். பல நாட்களுக்கு முன்னாடி பண காரியங்கள்ல கொடுக்க வேண்டிய விஷயத்துல கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தை பண்ணி அதை நிறைவேற்றாம போயிருப்போம். ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். ஒரு பக்கம் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார், இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல நம்முடைய அந்த காரியங்கள்ல நம்ம அதை செய்ய வேண்டிய காரியங்களை செலுத்தும் போது ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு உதாரணமா நம்ம பார்க்க போனா, சகேயனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சகேய ஆண்டவர் தேடி வர்றாரு. அவன் ஆண்டவரை எதிர்பார்த்து ஆவலா இருக்கிறான். அவன் வாழ்க்கையில என்ன காரியமோ தெரியல, பணம் இருந்தது, எல்லாமே இருந்தது. அவருடைய வாழ்க்கையில எப்படியாவது மெய் சமாதானத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தேடி ஆண்டவரை கண்டுகொண்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, சகேயவே நீ சீக்கிரமா இறங்கி வா. அவனும் இறங்கி வரான். அவன் இறங்கி வரும்போது ஆண்டவர் அவன் கூட போகும்போது அவன் வார்த்தை சொல்றான், யாருக்காவது யாரையாவது ஏமாத்திருந்தேன்னா நான் நாளை தனியா அதை தருகிறேன்னு சொல்லி அவன் அதை அறிக்கை செய்த பின்பு தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு என்ன பண்ணது வந்தது. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. சகேயு ஆண்டவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது சகேயு நின்று வீட்டுக்கு போல 8ஆம் வசனத்துல லூக்கா சாப்டர் 19:8 சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு என்ன பண்ணுகிறேன், கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அடுத்த வசனமே ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று என்ன பண்ணாரு, ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி தியானித்த ஒரு காரியம், ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிற ஒரு வாலிபன் ஆண்டவர்கிட்ட வர்றான், சொல்றான், நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நீ கற்பனைகள் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். நான் சிறு வயது முதற்கொண்டு எல்லா கற்பனையும் கடைபிடிச்சிட்டு வரேன், அதுல ஒண்ணு கூட நான் மீறல. பரிசேயர் சதுசேயரை காட்டிலும் ரொம்ப நியாயமானவன் இருந்திருப்பான் போல. எல்லா லா கமாண்ட்மெண்ட்ஸ் ஆண்டவருடைய காரியங்கள்ல உண்மையும் செம்மையும் நேர்மையுமா இருக்கிறான். அது இல்லாம ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறாரு. ஒரு இடத்துல உள்ளதை அவனை பார்த்து அவன் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறதை ஆண்டவர் கண்டு, உன்னிடத்துல இருக்கிறத எல்லாவற்றையும் என்ன பண்ணு, விற்று தரித்திற்கு கொடுத்துட்டு திரும்ப என்னை பின்பற்றிவான்னு சொல்றார். ஆண்டவருடைய நாமமை உன்னை போல பிறனை நேசி சொல்லுகிற வார்த்தைக்கு ஒப்பாய் சொல்லும் போது அவன் என்ன பண்ணானா, அவன் மிகுந்த ஐஸ்வர்யவனா இருந்தபடினால அவன் அந்த ஐஸ்வர்யத்தை விட்டு கொடுக்க மனதில்லாதவனாய் அவன் திரும்ப கடந்து போனான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்துல நம்ம கணக்கு பார்த்து நம்ம கை இறுக்கமா இருந்தா நம்ம வாழ்க்கையில உள்ள சில கட்டுகள் நம்ம மரண பரியந்தம் அது தொடர்ந்து வரும். பினான்சியல் கிரைசிஸா இருக்கலாம், பொருளாதார சிறையிருப்பா இருக்கலாம், அல்லது வேற எந்த ஒரு காரியமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல விஷயமே அதுதான். உனக்கு பரலோகம் வேணுமா, உன் சிறையிருப்பு மாறணுமா, உனக்கு விடுதலை வாழ்வு வேணுமா, நான் சொல்ற விஷயத்தை நீ அப்படியே செய்யணும். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் பார்த்து சொல்லும் போது, உன் சொத்து சுகம் வீடு தகப்பு வீடு எல்லாம் விட்டுட்டு என் பின்னாடி வா அப்படின்றார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் அநேக நேரங்களில் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவராய் காணப்பட்டாலும் நாம் சரீரத்துல செய்கையில சில காரியங்களை தியாகமாய் செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை பரிபூர்ணமாய் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். சில குடும்பங்களை பேசும்போது அவங்க சொல்ற ஒரு விஷயம், அடிக்கடி 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 யாருக்கு காரணமில்லாத காயங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்னன்னா, நம்முடைய சிறையிருப்பு ஏதோ ஒரு வாழ்க்கையில சமாதானமே இல்லை அப்படின்னா நம்ம இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். யாருக்காவது கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கு கொடுக்காம சில பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, யாருக்கு கொடுக்க கூடாதோ அவங்களுக்கு போய் அள்ளி கொடுத்துட்டு நான் கர்த்தருக்கு கொடுத்துட்டேன்னுவாங்க. அது கர்த்தருடைய கணக்குல ஒரு நாளும் வராது. யாருக்கு கொடுக்கணுமோ, யாருக்கு ஆண்டவர் உணர்த்துறாரோ, யாருக்கிட்ட ஆலோசனை சொல்றாரோ, எப்படி நம்ம நடத்துகிறாரோ அப்படி நம்ம விட்டு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பு மாறும் என்பதுல உண்மை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சபையில அங்கத்தினரா இருக்கிறாங்கன்னா அந்த சபையை சார்ந்து அந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக அவங்களுக்கு உண்டான காரியங்கள்ல, கர்த்தருடைய காரியங்கள்ல அவங்க தாராளமாய் காணப்படும் போது கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். சபையை விட்டுட்டு யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்கள விட்டுட்டு யாருக்கோ தெரியாத ஒருத்தர் போய் கொடுத்துட்டு நான் கர்த்தருக்காக அள்ளி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய கணக்குல வராது என்பதை சரியாய் அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், ஒரு சபைக்குள்ள இருக்கிறது இல்ல, எங்கேயோ யாருக்கோ போய் மற்ற ஊழியங்களை கொடுக்கறது தவறு கிடையாது. ஆனா கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறதை ஆண்டவர் ஒரு தவறாக நினைத்து நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் அப்படியே வர ஒட்டாதபடி அல்லது நமக்காய் பரிந்து பேசாதபடி இரக்கம் செய்யாதபடி நம்முடைய காரியங்கள் தடையா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. சகேயுடைய வாழ்க்கை அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அந்த ஐஸ்வர்யமான வாலிபருடைய வாழ்க்கையும் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. அந்த வாலிபன் ஒரு தவறு செய்யல, நியாயப்பிரமாணத்தின்படி எல்லா காரியங்களையும் செய்தவன். தன்னுடைய சொத்துக்களை முற்றிலும் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வான்னு சொன்னோம்னா அது அவனுக்கு ஒரு முடியாத காரியமா போயிடுது. அப்படின்னா என்ன, இன்னைக்கு அநேகர் அந்த கொடுக்கிற காரியங்கள்ல உலகத்துக்கு டாக்டர் ஃபீஸ் அது இதெல்லாம் நம்ம பேரம் பேசுறதே கிடையாது, அள்ளி உடனே கொடுத்துட்றோம். ஆனா கர்த்தருடைய காரியங்களை நம்ம யோசிக்கும் போது அது நமக்கு ஒரு கண்ணியா இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 126
1ஆம் வசனம் 4ஆம் வசனம். Psalms 126 verse 1 and 4. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல என்ன பண்ணுமா இருந்தோம். நம்ம சீயோன் மக்களால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி என்ன பண்ணுவாங்களாம், சியோனுக்கு என்ன பண்ணுவாங்க, வருவார்கள். நம்ம மீட்கப்பட்ட ஜனமாய், பரிசுத்த ஜனமாய், இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனமாய், அந்த மீட்கப்பட்ட அந்த காரியங்களை, அனுபவத்தை நாம் விட்டுவிடாதபடி அதை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கும் போது நம்ம தெரியாம ஒரு சிறையிருப்பில் போய் மாட்டினாலும் சரி, கர்த்தர் அதுல இருந்து விடுதலையாக்க வல்லவராக இருக்கு. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிக்குது. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல என்ன பண்ணுமா இருந்தோம். பேதுரு ஊழியம் செய்து ஊழியத்தினால அடிக்கப்பட்டு ஜெயில போய் போட்டாங்க. தேவதூதன் வந்து சிறைச்சாலின் கதவெல்லாம் திறந்து விடும்போது பேதுருக்கு எப்படி இருந்ததாம், ஒரு கனவு காண்கிறது போல இருந்தது. வழிநடுக அப்படியே தேவதூதன் வந்து விடும்போது அவருக்கு அது ஒரு தரிசனம் காண்கிறது போல இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அந்த தூதன் அவனை விட்டு கடந்து போன அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, இது உண்மையிலேயே கர்த்தர் விடுவித்தார் என்று சொல்லி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை என்ன பண்ணுகிறது இல்லையா, கைவிடுகிறதில்லை. தம்முடைய தாசர்களை என்ன பண்றாரு, தூதர்களை அனுப்பி அவர்களை என்ன பண்றாரு, விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்போ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது, நம்முடைய வாழ்க்கையில அந்த மீட்கப்பட்ட நிலைமையிலேயே நாம் என்ன பண்ணணும், காணப்படும் போது ஒருவேளை சத்துரு வந்து நம்மளை சிறைப்படுத்தினாலும் சரி, சரீரத்துல நம்ம ஆண்டவருக்காக சிறைப்பட்டாலும் சரி. அவங்களும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள ஊழியம் செய்ததுனால அவங்க போய் காவலரில் வைக்கப்பட்டு தொழுமரத்தில் மாட்டி என்ன பண்றாங்க, அங்க கர்த்தரை ஆடி பாடி துதிக்கும் போது ஆண்டவர் சிறைச்சாலையின் கதவுல என்ன பண்றாரு, திறக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீட்கப்பட்ட நிலைமையிலிருந்து நம்ம மாறாம இருக்கும்போது நம்முடைய சிறையிருப்பை, சில நேரத்துல நம்ம தவறு இருக்காது, பிசாசே நம்மளை சிறைப்படுத்தி வச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் அதை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த காரியங்களுக்காய் நாம் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆராய்ந்து அறிந்து ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வல்லமுடையவராக இருக்கிறார். 6வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது உபாகம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 30:2 and 3. உபாகமும் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். உபாகம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை என்ன பண்ணுவாரா, திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்தருளுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கரெக்டா இருக்கிறோம், பிள்ளைங்களை நம்ம பாட்டுக்கு விட்டுறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையா என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியம் செய்யறோம், பல பேர் ஆதாயம் பண்றோம், ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதே நேரத்தில் யோசுவா சொல்லுகிறபடி நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. ஏன்னா ஏலி ஒரு நல்ல ஒரு தெய்வ ஊழியர். ஆனா வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் அவங்க என்ன பண்ணாங்க, மாண்டு போனார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையுடைய சிறையிருப்புக்கு காரணம் என்ன என்பதை அறிந்து அவற்றை வசனம் சொல்லுகிறது, நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். நம்ம முழுமையா ஒப்பு கொடுக்கிறோம், ரைட்டு. ஆனா நம்முடைய சந்ததியை ஒப்பு கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல ஆலோசனைகளை பெற்று நம்ம ஜெபித்து கர்த்தருடைய பாதத்துல அதுக்காக நம்ம காத்திருக்கும் போது அது உடனே நடக்காத ஒரு காரியமா கூட இருக்கலாம். பிள்ளைங்க சின்ன வயசுல சண்டே கிளாஸ் வந்திருப்பாங்க, வசனத்தை கேட்டிருப்பாங்க. ஒரு வாலிப நாட்கள் வந்தோம்னா அவங்க இஷ்டத்துக்கு போறது எல்லா குடும்பத்திலும் நடக்கிற ஒரு பழக்கம் தான். ஊழியக்கார குடும்பத்தில் நடக்குது, விசுவாசி குடும்பத்தில் நடக்குது. ஆனா அதை
என்ன பண்றது, தோளுக்கு மேல போயிட்டாங்க, இனி என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு விடாதபடி அதுல வைராக்கியமா இருந்து எப்படியாவது அவர்கள் ஆண்டவருக்குள்ள திருப்புகிறதுல நம்ம கவனம் உள்ளவர்களாய் கரிசனை உள்ளவர்களாய் ஜெபித்து கிரியை செய்யும் போது ஆண்டவரும் நமக்கு பலன் தந்து நம்முடைய குடும்பம் அழிக்கப்படாதபடி என்ன பண்றாரு, காக்க வல்லவராக இருக்கிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. ஆனா நோவா தன்னுடைய 3 பிள்ளைகளையும் எப்படியாவது இந்த பாவ சந்தில மறித்திடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணான், எப்படியாவது ஆண்டவருடைய அந்த ஆலோசனைப்படி நடத்தி அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் என்ன பண்ணாரு, கிருபை செய்தார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா இடத்துலயும் நடக்குது இந்த நாட்கள்ல. பிள்ளைங்க நம்ம பேச்ச கேட்கல, உண்மைதான். சின்ன சின்ன பிள்ளைங்களே எடுத்து நிக்கிறது உண்மைதான். ஆனா அதை அசால்ட்டா என்ன பண்ணக்கூடாது, இது ஏன் கடமை கிடையாது, வயசாயிருச்சு, அவங்களாச்சு கத்தராச்சுன்னு விட்டா ஆண்டவர் அதுல துக்கப்படுகிறவரா இருக்கிறார். அந்த விஷயத்துல அதுக்கு அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உன் பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு கூட ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேளுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் கரிசனையா, நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தந்து அந்த காரியங்களுக்காக நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவர் தொட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை என்ன பண்ணுவாரு, மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம தியானித்த இந்த வேத வசனங்களின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை முற்றிலுமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற வேளையில கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்து நம்முடைய எல்லா சிறையிருப்பை 2025 வருஷம் முடியறதுக்குள்ளன்னு சொல்றதை காட்டிலும் இந்த மே மாசத்திலையும் ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து இந்த காலவெளியில என் வாழ்க்கையில பலவித சிறையிருப்புகள் தொடர்ந்து வருகிறது. பல வருஷ காலமாய் நான் இந்த மாதிரி காரியத்தில் அடிமையா இருக்கிறேன். இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை என் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறது. என் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காரியங்களுக்காக, சில காரியங்களுக்காக ஜெபிப்போம், அது நடக்கவே நடக்காது. சில காரியங்களுக்காக எதிர்பார்ப்போம், வரவே வராது. அப்ப இந்த காரியங்களை நாம் நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதில் செய்கிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியில ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சிறையிருப்பு மாற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாங்கள் கேட்ட இந்த ஆலோசனையின்படி நாங்கள் ஜீவிக்க, எங்களை ஒப்பு கொடுக்க, எங்களை ஆராய்ந்து அறிய, ஏதோ ஆராதனைக்கு வருகிறோம், ஒரு ஆராதனை முடிகிறது என்று சொல்லி அல்லாமல் எங்க வாழ்க்கையில பின்தொடர்ந்து வருகிற இப்படிப்பட்ட எல்லா சிறையிருப்பிலிருந்து நாங்கள் எப்படி விடுதலையாகி விடுதலையோடு உம்மை ஆராதிக்க கர்த்தாவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் தியானித்த வசனங்கள்படி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க ஆண்டவர் இரக்கம் செய்வதாக. தியானித்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்துல உண்டோ ஆண்டவரே, நாங்கள் எந்த வசனத்துக்கு இன்னும் நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து கர்த்தருடைய பாதத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிற வேளையில எங்களுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்ற வல்லமுடையவராக இருக்கிறீர் ஐயா. உம்முடைய கரத்துல முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள எஸ்பி பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை 2வது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை
முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.